ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2003ல வெளியான ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். அதே 2003வது வருஷத்துல நம்ம தமிழ்லையுமே ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம் வெளியானுச்சு. கிட்டத்தட்ட 2 படத்தோட கதையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தோட பேரை சொன்னாலே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால அந்த படத்தோட பேரை நான் சொல்லலை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேரை கொடூரமாக கொள்ற மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொலைகளில் யார் பண்ணுறா ஏன் பண்ணுறாங்கிறத கிளைமேக்ஸில் காட்டும்போது நம்மளே மிரண்டு போயிடுவோம். ஒக்கா மக்கா இப்படி ஒரு ட்விஸ்டான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த தரமான கிரைம் த்ரில்லர் படம் தமிழில் வந்தது எதுங்கிறது தெரிஞ்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கிறத பார்க்குறேன். நண்பா, உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கலாம், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே மாலினிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ளே அவங்க சோலோவாக டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டு மேலே சன்னி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் ஒன்று இவங்க மூஞ்சிக்கு நேராக வருதா. அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டா. நீ பயந்துட்ட தானே அப்படின்னு குரல் கேட்டா, ஆமாண்டா திடீர்னு டக்குன்னு வந்துருச்சு, அதனால பயந்துட்டேன், இதில் என்ன இருக்கு? இந்த சின்ன கருப்பு பாலை பார்த்தே பயந்துட்டே ஓ சாவை பார்த்து நீ எப்படி பயப்பட போறேன்னு சொன்னா அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சன்னியை காணோம். டேய், நீ தானே மைக்கில் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும், இப்போலாம் என்னை பயமுடுத்துகிற வேலை வச்சுக்காது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த டென்னிஸ் கோர்ட்டை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோரை வெளியிலேருந்து லாக் பண்ணியிருக்கு. அவங்க டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க, சன்னி இதெல்லாம் பண்ணாதே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கதவை தரேன்னா சாக போகிற உனக்கு எதுக்குமா இவ்வளவு பயம் அப்படின்னு சொல்லி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க கத்துட்டு சன்னி கதவை தரேன்னு கத்துனா ரத்த வெள்ளத்தில் நம்ம சன்னி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி டோரில் வந்து விழுகிறாரு. உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டோரை அன்லாக் பண்ணி விட்டோம்னா அவங்க கதறிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கரெக்டாக ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் நம்மளுக்கு கேட்குது. அதனால் பயந்து போய் நம்ம மாலினி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக ஒரு போலீஸ் அங்கே நடந்து வர்றதை காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டு இவன் தான் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தா, இவங்க உட்காந்துருந்ததுக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்கும். கரெக்டாக அந்த பொம்மை எந்திரிச்சு இவங்க கிட்டக்க வருது. கண்ட மணிக்கு இவங்களை கத்தியால் சீவனம்னா இவங்க கத்தி குமிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா கரெக்டாக அங்கே ஸ்விம்மிங் பூல்கிட்ட லாக் ஆகி நின்றுட்டாங்க. அந்த கில்லரோட ஸ்டைல் என்னன்னா, நான் குத்துனாலும் நீ கத்தக்கூடாதுன்னு இஷ்டுன்னு சொல்லிட்டு சத்தம் போடாதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே கழுத்தறுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இறந்து போன மாலினியோட தங்கச்சி மேகக்க காட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பாராம நம்மளுக்கு ஒரு டென்னிஸ் பேட்டை பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்கி எழுதுறாங்க. ஏன்னா மாலினிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த நாளைக்கு டென்னிஸ் பேட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே நம்மளுக்கு கமத்துங்கிற ஒரு போலீஸ் வராரு. அங்கிள், நீங்களா? அக்காவோட கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சானா? இல்லைம்மா, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்தவித எவிடன்ஸுமே கிடைக்கல, கூடிய சீக்கிரம் ஏதாவது நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கவே போயிடும், நீ கவலைப்படாத, அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பில் போட போகும்போது அந்த பில் கவுண்டரில் இருக்க போனால், மேடம் இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் மேடம் சொல்லிட்டு போனால் கரெக்டாக அங்கே இருக்க ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு கில்லர் பேசுகிறான். உங்கள் அக்காவை கொன்னது நான் தான், உன்னையும் இன்னைக்கு கொல்றதா முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னா, உங்கள் அக்கா சாகிற அன்னைக்கு போட்டிருந்த அதே ஒயிட் ட்ரெஸ் தான் இன்னைக்கு நீயும் போட்டிருக்க. இந்த ஒரு காரணம் போதாது இன்னைக்கு உன்னை கொல்றதுக்குன்னா? இவங்க அப்படியே அரண்டு போயிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே பக்கத்தில் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தா பக்கத்தில் இருந்த ஃபோன் கிட்டக்க ஒருத்தர் நிற்கிறத பார்த்த உடனே அவன் தான் கில்லரோ நினச்சிட்டு பயந்து ஓடுறாங்க. அவன் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ஆன்னு சொல்லி அலறி கத்துனா, மேடம் உங்கள் பேக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்மளுக்கு சைமன்ஸ் காலேஜில் காட்டுறாங்க. நம்ம மெஹேக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிகிட்டு இருந்தா அங்கே ஃபோனில் பேசுகிறவர் வந்து, என் பேர் சுராஜ், நான் இப்போ தான் இந்த காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னா. நம்ம மெஹேக்கோட ஃப்ரெண்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என் பேர் கேனான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணு சொன்னோம்னா அங்கே ராக்கி, ரஜத்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அதில் ராக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம மெஹேக்குக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஒன் சைடாக நம்ம மெஹேக்கை வேற லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே நம்மளுக்கு புல்லட்டில் ஒருத்தர் வராரு. அவரோட பேர் நிக்கில, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு ரியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் இந்த டீமு. நம்ம ராக்கி வாங்க வெளியே படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டோம்னா, இல்லை நான் படிக்க போகிறேன், இன்றைக்கி சைக்காலஜி கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஹேக் கிளம்புறாங்க. நம்ம சுராஜ் சொல்கிறாரு, நானும் கிளாஸ்க்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனோம்னா, அப்பாடியா ஒரு வழியாக சேர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேனாவும் அவங்களோட கிளம்பிட்டாங்க. நம்ம ராக்கி அப்படியே பாவம்போட பார்த்துட்டு இருந்தா அங்கே இருக்க நம்ம ரஜத் சொல்கிறாரு, உன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா ராக்கி? உன்னோட காதலை கடைசி வரைக்கும் அவள்கிட்ட சொல்லாமே நின்று நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. உன்னோட காதலை இப்போ முக்கோண காதலாக மாறிடுச்சு, பார்த்துக்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. நம்ம கேனா வாஷ்ரூமில் ட்ரெஸ் மாற்றிட்டு, ஏய் நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ரன்னிங் முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்திர வரேன்னு சொல்லிட்டு நம்ம மெஹேக்க நிற்க சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்பீக்கரில் அந்த கில்லரோட வாய்ஸ் கேட்குது. மேக் மேக்
அப்படின்னு சொன்னா இவங்க மிரண்டு போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மைக்ல பயங்கரமா சவுண்ட் கேட்டா காலேஜ்ல இருக்க எல்லாருக்குமே இந்த சவுண்ட் கேட்குது. யாரா பேசுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் வந்துட்டு, யாரோ நம்ம இதுல மைக்ல பேசி விளையாண்டுருக்காங்க. யாரும் பயப்பட வேணாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பாடேன்னு சொல்லிட்டு இவங்க ரிலாக்ஸா அந்த வாஷ்ரூம்லயே உட்கார்ந்திருந்தாங்கன்னா, கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு வாஷ்ரூம்ல தண்ணி சொட்டுற சவுண்ட் பயங்கரமா கேட்குது. இவங்க அப்படியே கத்திட்டு மிரண்டு போய் பயந்து உட்கார்ந்திருந்தா, நம்மளுக்கு அந்த கில்லர பின்னாடியே காட்டுறாங்க. கரெக்ட்டா கத்தி எடுத்துட்டு குத்த போகும்போது, அங்க டோர யாரோ அன்லாக் பண்றாங்க. நம்ம பின்னாடி யாரோ நின்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோமேன்னு சொல்லி நம்ம மெஹக் யோசிச்சுட்டு இருந்தா, உள்ள வர்றது நம்ம புரொஃபசரு. அந்த லேடி புரொஃபசர் வந்தோனே, "உள்ள என்ன பண்றேன்னு?" கேட்டா, "இல்ல மேடம், ஹேனா வந்து ரேசிங் போயிருக்கா. வந்தோனே அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்திருக்கேன். போ, போ, போ வெளிய போ." லேடீஸ் ரெஸ்ட் ரூம் தான் பேரு. உள்ள பூரா சிகரெட் ஸ்மெல்லா வருதுன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா என்னடா ஏதோ சிகரெட் ஸ்மெல் அதிகமா வர்ற மாரி இருக்கு. எவன்டா அவன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கவேன்னு ஒவ்வொரு டோரா தட்டி தட்டி பார்க்குறாங்க. கரெக்ட்டா ஒரு டோர் மட்டும் லாக்லயே இருக்கு. யாருமே இல்லாதப்ப இந்த டோர் மட்டும் எப்புட்றா லாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு தெறந்தா, அந்த கில்லரு சரக்கு சரக்கு சரக்குன்னு நம்ம புரொஃபசர குத்தி கொன்னுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப நம்மளுக்கு சமத்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராக்கி பார்த்தீங்கன்னா, நல்ல வேளைக்கு நாளைக்கு சைக்காலஜி டெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மேடத்த போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தா, நம்ம சமத்த டென்ஷன் ஆயிட்டு, "இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தன்னு?" கேட்டா, "நான் வீட்ல இருந்தேன். இப்பதான் நான் இங்கேயே வந்தேனா." "இங்க வா." நம்மளுக்கு கில்லரு பாத்ரூம விட்டு வெளிய போகும்போது பார்த்தீங்கன்னா, அவனோட ஷூ கால்ல இருந்த ரத்தம் அப்படியே காலடி தடமா பதிஞ்சிருக்கும். இதுக்கு நேரா நீ காலடி தடத்த வையின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்ட்டா நம்ம ராக்கியோட காலடி தடம் மேட்ச் ஆகல. "சார், என்னோட காலடி தடம் மேட்ச் ஆகல. இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிறது இந்த இருக்கானே சுராஜ், அவன் தான். அவனோட கால மேட்ச் பண்ணி பாருங்கன்னு" சொன்னா, அங்க இருக்க இன்ஸ்பெக்டர், "இங்க வா நீ. உன்னோட காலடி தடத்த நீ வையி. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன்னா?" "சார், நான் லைப்ரரில இருந்தேன் சார். இப்பதான் சார் இங்க வந்தேன்னு" சொன்னா, கால வைக்க சொன்னோம்னா கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. அதே சைஸ் 8. நம்ம ராக்கி மட்டும் சந்தோஷப்படுறாரு. ஆனா மெஹக் எல்லாருமே அரண்டு போய் பார்த்தோம்னா, நம்ம சமத் சொல்றாரு, "சார், இதே சைஸ் 8ல இந்த காலேஜ்ல 100 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரட்டும் சார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம்னு" சொல்லி அனுப்பி விட்றாங்க. மறுநாள் நம்ம மெஹக் பார்த்தீங்கன்னா, சுராஜ பார்க்கறதுக்காக லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. நம்ம ராக்கியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு, "மெஹக் ஏன் என்ட்ட பேச மாட்டேங்கிற? கோவமா இருக்கேன்னு" சொல்லிட்டு வந்தா, அங்க லைப்ரரியன், "கத்தாதடா, இங்க வாடான்னு" சொல்லி இழுத்துட்டு போயிட்டா. நம்ம மெஹக் சொல்றாங்க, "ராக்கி பண்ணதுக்கு ஏதோ கோச்சுக்காத சுராஜ். அவன் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவானே தவிர, அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான்னு" சொன்னா, "ராக்கிய உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்னா?" "15 வருஷம். நானும் அவனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு." "வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா?" அப்படின்னு சுராஜ் கேட்குறாரு. அவங்க சிரிச்சுட்டே, "இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்னு" சொன்னா, நம்ம சுராஜ் லெட்டர்ஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. டக்குன்னு அவங்க பார்த்தா அந்த லெட்டரை மறைச்சா, "யாரு? ஏதோ முக்கியமான ஆளான்னு?" கேட்டா, "ஆமா, முக்கியமான ஆளுன்னு" சொன்ன உடனே இவங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. "வேற யாரும் இல்ல, பயப்படாத. என்னோட அப்பா. நான் சின்ன வயசுலேருந்தே காலேஜ் ஹாஸ்டலு, ஸ்கூல் ஹாஸ்டலு அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனா வாரம் ஒரு தடவையாவது எங்க அப்பா எனக்கு லெட்டர் போட்டுருவாரு. இந்த லெட்டரை படிக்கும்போது ஃபுல்லாவே எங்க அப்பா என் கூடயே இருக்க மாதிரி இருக்கும்னா." நம்மளுக்கு மெஹக் அப்படியே ஏதோ நினைச்சு பார்க்குற மாதிரி காமிச்சா, அவங்களோட அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க அழுதுட்டே வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஏய், ஏன்டா அம்மா அழுதுகிட்டு இருக்கேன்னு?" கேட்டா, "என் ஃபேமிலியோட நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ ஏதோ நான் அனாதையா இருக்க மாதிரி எனக்கு ரொம்பவே பயமாவும் கவலையாவும் இருக்குமான்னு" சொல்லிட்டு, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெயிண்டரு. அவங்களோட பெயிண்டிங்ஸை இன்னைக்கு கொண்டு போய் ஷோ பண்ணுறதுக்காக எக்ஸிபிஷன் கிளம்புறாங்க. "நீ வேணா என் கூட வாடான்னு" கேட்டா, "இல்லம்மா, எனக்கு வர்றதுக்கு மூடு இல்லைனா." "இல்லடா, நீ வீட்டில் தனியா இருப்பியா, அதனால தான் கேட்டேங்கிறாங்க." "சரிம்மா, பார்த்து பத்திரமா இருன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புனாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் தனியா இருக்கும்போது அந்த கில்லர் கண்ணாடி உடைச்சிட்டு இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்க பதறி போய் லேண்ட்லைன்லேருந்து போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்க காமத் அங்கிளுக்கு ஃபோன் அடிச்சா, "நான் உடனே கிளம்பி வரேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இருன்னு" சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இங்க அவங்கள கஷ்டப்பட்டு தப்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கில்லரோட கைய கதவுல வச்சு நச்சிடுறாங்க. அப்ப அவன் கையில கட்டியிருக்க வாட்சையுமே இவங்க கவனிச்சிடுறாங்க. அவன அதுக்கு மீறி உள்ள வரும்போது டேபிள்ல வச்சு நச்சு அந்த இடத்துல நெருப்பு பிடிக்க வச்சோம்னா, அவன் ட்ரெஸ்ல நெருப்பு பிடிச்சோனே அங்கருந்து தப்பிச்சு வெளிய ஓடிடுறான். இவங்களும் கொஞ்ச நேரத்துல அப்படியே பதறி போய் வெளிய வந்து பார்த்தா, அங்க நம்ம ஹீரோ சுராஜ் நிக்கிறாரு. சுராஜ் நின்னோனே, "ஏய், என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளவு பயந்து ஓடியாருன்னு?" சொல்லிட்டு கேட்டோம்னா, கரெக்ட்டா அவர் கையில இருக்க காயத்த பார்த்துடுறாங்க. அவர் கையில அதே மாரி வாட்ச் இருக்கதையும் இவங்க கவனிச்சிடுறாங்க. கரெக்ட்டா அங்க நம்ம கமத் அங்கிள் வந்தோம்னா, அவர்ட்ட என்னமாச்சுன்னு கேட்டா, இவன் தான் அந்த கில்லர்ன்னு சொல்லிட்டு கைய காமிச்சா, நம்ம கமத் அங்கிள் அவர அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு. "சார், நான் எதுவுமே பண்ணல. இப்பதான் நான் மேக்க பார்க்கறதுக்காக இங்க வந்தேன்னு" சொல்லி சொல்றாரு. கரெக்ட்டா அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. நம்ம சுராஜ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா, அவங்க அம்மா சொல்றாங்க, "ஏய், எதுக்கும் பயப்படாத. அதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுலன்னு" சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் நம்ம ராக்கி வீட்டுக்கு வந்து, "அம்மா, நான் வீட்ல ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன். அவள அங்க வர சொல்லுங்க. கண்டிப்பாக அங்க வந்தா கொஞ்சம் சரியாவான்னு" சொல்லிட்டு, அங்க பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு போறாரு. அங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா,
நம்ம நிக்கிலரியாவும் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் தனியாக நம்மளுக்கு மாடியில் ரூமுக்கு ஒதுங்கினா பின்னாடியே வர நம்ம ராக்கி ரஜத்தும் டேய் பார்ட்டி கீழே என்ன ஹனிமூன் ஷூட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் போங்கடா கீழேன்னு சொல்லி விரட்டி விட்டா அங்கே இருக்க ரஜத்து நம்ம ராக்கியோட ஷூஸை பார்த்துட்டு ஏய் உன் ஷூஸ்லாம் நல்லா இருக்கு ஆனால் என்ன ஒரு சில பேர் 9 இருக்கு ஒரு சில பேர் 8 இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம ராக்கி ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு வந்து 8.5 அதனால ஒரு சில நேரம் நான் 9 போடுவேன் ஒரு சில நேரம் நான் 8 போடுவேன் நீ கீழே இறங்கி வாடான்னு சொல்லிட்டு அவரை கீழே கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ பாட்டுக்கு மெஹக்கும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம்னா நம்ம மெஹக்கு அப்படியே கண்ணு கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம கேனா வந்து ஏய் வா இவங்க பார்ட்டி அண்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெஹக்குக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் பேசுறது கில்லரு. பரவாயில்லையே டார்லிங் எனக்காக நீ இன்னொருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கே சுராஜ் தான் கில்லர்னு சொல்லி நினச்சிட்டு அப்படின்னு சொன்னா இவங்க அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறாங்க. யாரா நீன்னு கேட்டா கண்டிப்பா நான் சாகிறதுக்கு முன்னாடி என் மூஞ்சியை உனக்கு காட்டாம விட மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது டக்குன்னு கேனா போனை வாங்கிட்டு டேய் சரியான ஆம்பளையா இருந்தா நீ நேர்ல வாடானா உனக்கு நேர்ல தான் நான் இருக்கேன்னு சொன்னா டக்குன்னு இவங்க பாக்குறாங்க. ஜீப் ஓட்டிட்டு வரும்போது எதுக்கு நம்ம கில்லர் மாஸ்கோட நின்னா பயந்து போய் ஜீப்பை வளைச்சா இவங்க ஜீப் அப்படியே பள்ளத்துல இறங்கி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. நம்ம கில்லர் தண்ணிக்குள்ள இறங்கி எப்படியாவது மெஹக்க கொள்ளணும்னு ட்ரை பண்றாரு. பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம சுராஜ் வந்து அவரை அடிச்ச மல்லு கட்டி எப்படியாவது அவன் மாஸ்கை கழட்டணும்னு பார்த்தோம்னா நம்ம கமத்தங்களும் கண்ணை வச்சுட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நீ கரெக்டா பிளகு நான் அவனை ஷூட் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லும்போது 2 பேரும் போட்ட சண்டையில அவன் அப்படியே அந்த தண்ணியில பள்ளத்துல விழுந்துடுறான். நம்ம கமத்தங்கள் சொல்றாரு சுராஜ் கில்லர் இல்லைங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவனை இறக்கி விட்டதே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் தான் அன்னைக்கு அங்க. அவன் கரெக்டா இறங்கி கொஞ்ச நேரத்துல நானும் வந்துட்டேன். இவன் கில்லர் இல்லைன்னா கண்டிப்பாக இன்னொரு கில்லரால உனக்கு ஆபத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்க இங்க வந்தோம். ஒன்றும் நீ கவலைப்படாத நீ வீட்டுக்கு போயிரு நான் அவனை தேடி கண்டுபிடிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. மறுநாள் விசாரிக்கிறதுக்காக நம்ம கமத் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி டக்குன்னு தும்மிக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம கமத்துக்கு டவுட் வந்து நீ தானே என்னை ஆத்து தண்ணியில குதிச்ச அதனாலதான் சளி பிடிச்சிருக்க போலன்னா எதிர்பாராம அதே காலேஜ்ல பக்கத்துல பேசிட்டு இருக்க போது இன்னொருத்த இருமுனா எனக்கு தெரிஞ்ச அவனை அதே ஆத்துல தான் குளிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவனை போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டு ராக்கி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம மெஹக் பார்த்தீங்கன்னா சுராஜிட்ட சாரி கேட்குறாங்க. நான் தான் உன்னை இப்படி தப்பா ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் மன்னிச்சிருடான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மெஹக்குக்கு சுராஜ் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுராஜ் நின்று அவங்கள அப்படியே தலைவி கொடுக்குற மாதிரி இருக்கு. தலைக்கொதி விடுறத பார்த்த உடனே அப்படியே கண்ணு திறந்து பார்த்தா அங்கே நிற்கிறது மாஸ்கோட நம்ம கில்லரு. அலறி அடிச்சு கத்துறாங்க. அவங்க அம்மா வேகமா ரூம்க்கு வந்து பார்த்தா என்னாச்சுன்னு கேட்டா இல்லம்மா அந்த கில்லர் வாங்குறாங்க. பக்கத்துல பார்த்தா கண்ணாடி டோர் திறந்திருக்கு. உண்மையில கில்லர் வந்தானா இல்லையாங்கிறது இவங்க எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு. நம்ம மெஹக்கு பாக்குறதெல்லாம் கில்லர்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிளான் பண்றாங்க. இவ இங்கேயே இருந்தா பைத்தியம் முடிச்சிருவா நம்ம எல்லாரும் தாய்லாந்துக்கு டூர் போலாம் அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்கு ட்ரிப் பிளான் பண்றாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா கிளம்பி வந்துட்டாங்க. ஏர்போர்ட்ல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேனா ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. டேய் 2 பேருக்கு தான் டிக்கெட் ஓகே இருக்கு மீதி பேருக்கு எல்லாருக்குமே இன்னொரு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னடி சொல்ற அப்ப மீதி பேர்லாம் எப்போ போறது யார் அந்த 2 பேர்னு கேட்டா வேற யாருக்கும் இல்ல நம்ம சுராஜுக்கும் மெஹக்குக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டிக்கெட் ஓகே இருக்குன்னா ராக்கி அப்படியே டென்ஷன் ஆறாரு. அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம்னா ஏய் டிக்கெட் கிடைச்சதே புதுசு கிடைக்கும் போது அவங்க 2 பேரும் கிளம்பட்டோம் நம்ம 2 நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த ஆத்து தண்ணியில தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அங்க கில்லரோட டெட் பாடி கிடைக்குது. அதே மாஸ்கோட அந்த மாஸ்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அத்துல்ங்கிறது இவங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தன் தான். அப்ப இவன் தான் கில்லரான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த உடனே அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளுக்கு மெஹக்குக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவை காட்டினோம்னா அவங்க வீட்டுல தனியா படம் வரைஞ்சிட்டு இருக்கிறத காமிச்சோம்னா கொஞ்ச நேரத்துல அங்க கில்லர் வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிடுறான். அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கமத்தை வந்துட்டு எங்கட அம்மாவை காணும்னு சொல்லி தேடி பார்த்தா அங்க இறந்து கிடக்குற நம்மளுக்கு அம்மாவை பார்த்தோன்னே இவங்க மிரண்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக அப்ப அத்துல் கில்லர் கிடையாது அந்த கில்லரை அத்துலையும் கொன்று அவனை ஃப்ரேம் பண்ணி விட்டுட்டு தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தாய்லாந்துல மெஹக்கோ சுராஜ் மட்டும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க லவ் அப்படி அதிகமாயிட்டே இருக்கு. அங்க தாய்லாந்துல ஒரு ஜோசியம் பாக்குறவங்ககிட்ட நம்ம மெஹக்கு போய் ஜோசியம் பார்த்தோம்னா அவங்க கார்டு எடுத்து பாக்குறவங்க அந்த கார்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி மிரண்டுட்டு அவங்க பாஷையில சொன்னோம்னா இவளுக்கு எதுவுமே புரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியலைன்னா அவங்க பயந்து போயிட்டு சொல்றவங்க நீ டேஞ்சர்ல இருக்க உன்னை அவன் கொல்ல போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பயந்து போய் இங்கிலீஷ்ல சொன்னதை கேட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடியாந்தா நம்ம சுராஜ் என்னாச்சு எங்க போயிருந்தேன்னு கேட்டா இல்ல அங்க ஜோசியம் பார்த்தவங்க இப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறேன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்றாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் சொல்லிக்கிற லெவலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க 2 நாள் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க.
வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "ஹேய்! இன்னைக்கு நம்ம செம்மையா என்ஜாய் பண்றோம்னு" சொல்லிட்டு தாய்லாந்துல நைட்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு செம்மையா ஹோட்டல்ல என்ஜாய் பண்ணோம்னா, அங்க பார்ட்டில இவைங்க போட்ட சண்டையில அந்த ஹோட்டல்காரன் மொத்த பேரையும் அடிச்சு வெளிய விரட்டிட்டான். எங்கேயுமே இனி ஹோட்டல் ரூமே கிடைக்காது. நம்ம என்ன பண்ணலான்னா, அங்க இருக்க ஒரு டூரிஸ்ட் கைடு சொல்லியிருப்பான். நம்மளுக்கு தீவு ஒண்ணு தனியா இருக்கு. அங்க போனோம்னா செம்மையா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி அங்க போலான்னு சொல்லி நம்ம ராக்கி பிளான் பண்ணோம்னா, வேணாம் நம்ம இங்கேயே இருப்போம். இதுதான் நம்மளுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ். அங்க யாருமே இல்லாத இடத்துக்கு போய் ஏதாவது பிரச்சனைன்னா என்ன பண்றதுன்னு நம்ம சுராஜ் வேணாம்பாரு. நம்ம ரஜத் சொல்றாரு, "ஏய் எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? நம்ம டாஸ் போட்டு பார்ப்போம்." ராக்கி சொல்ற மாரி அங்க போலாமா? இல்ல இங்க இருக்கலாமான்னு சொல்லிட்டு டாஸ் போட்டோம்னா, நம்மளுக்கு ராக்கி சொன்ன மாரியே நம்மளுக்கு டாஸ்ல விழுகுது. சரி ஓகே எல்லாருமே அங்க போலான்னு சொல்லிட்டு ஒரு போட் எடுத்துட்டு அங்க கிளம்புறாங்க. நம்ம கமத் அங்கிள் இவ அம்மா இறந்தத இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம்னா, இவங்க வந்து தாய்லாந்துக்கு போயிருக்காங்கங்கிறது தெரியுது. தாய்லாந்துல இருக்க அந்த ஹோட்டல் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனா அந்த ஹோட்டல்லேருந்து இவங்க வெளிய போயிட்டாங்க. இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியலனா, அப்ப கண்டிப்பாக அந்த கில்லரும் தாய்லாந்துக்கு தான் போயிருப்பான். நம்ம உடனே அங்க கிளம்பி போய் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அந்த தீவுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா, தனியாவும் சூப்பராவும் இருக்கு. அங்க நம்மளுக்கு தனித்தனியா டென்ட் மாரி வீடும் இருக்கு. அங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூம்ல போய் தனித்தனியா ஸ்டே பண்ணிக்கிறாங்க. நம்ம மெஹக்கும், கேனாவும் பார்த்தீங்கன்னா, ஒரே ரூம்ல இருக்காங்க. நம்ம ராக்கிய நம்ம ரஜத் சத்தம் போடுறாரு. "டேய் எப்ப பார்த்தாலும் நீ அவள பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னோட காதல எப்படியாவது அவளுக்கு புரிய வையி. அப்படின்னா தான் உன்னோட காதல் வெற்றி அடையும்னு" சொல்லிட்டு அனுப்பி விட்டோம்னா, இவர் நேரா நம்மளுக்கு ரூமுக்கு வந்துட்டு, நம்ம மெஹக், "நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா" கரெக்ட்டா அங்க நிக்கிறது நம்ம கேனா. என்ன விஷயம்னு கேட்டா, "ஓ! சாரி கேனா நீயா? நான் மெஹக்குன்னு நெனச்சேனா. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கெடுத்தாலும் எதுக்கு நீ அவ பின்னாடியே சுத்துறன்னு" சொல்லிட்டு கேட்டா, நம்ம ராக்கி டென்ஷன் ஆயிட்டு, "உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கெடுத்தாலும் ஏன் எனக்கு குறுக்காலயே வந்து நிக்கிறேன்னு" சொல்லிட்டு டென்ஷன் ஆயி ராக்கி கத்துனா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நம்ம கேனா பார்த்தீங்கன்னா, ராக்கிய புடிச்சு அமுக்கி பெட்ல போட்டு நச்சு நச்சுன்னு லிப் கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. மல்லு கட்டி நம்ம ராக்கிய தள்ளி விட்டா, "கேனா என்ன பைத்தியக்காரத்தனமா நீ பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு, "ஏய்! உன்னைய நான் ஆரம்பத்துலேருந்து விரும்பிக்கிட்டு இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க பைத்தியக்காரன் மாரி. ஆனா அவ உனக்கு இல்லைங்கிறது இப்ப உறுதியாயிருச்சு. அவ நம்ம சுராஜ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்பயாவது என்னோட காதல புரிஞ்சுக்கனா, அத பத்தி நீ தேவையில்லாம பேசாத. இனிமே என் வாழ்க்கையில நீ தலையிடாதன்னு" சொல்லிட்டு புடிச்சு திட்டிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. சரி ஓகே. இங்கே நம்ம ஃபுட்பால் விளையாடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம்னா, அங்க நம்ம ராக்கிக்கு, சுராஜுக்கு இடையில சண்டை வருது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபுட்பால ஏத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம கேனாவ கால்லயே ஒரே ஏத்த நம்ம ராக்கி ஏத்தி விட்டுறாரு. நம்மளுக்கு கேனாக்கு கால்ல அடிபட்டதுனால, அவள கொண்டு போய் ரூம்ல தாங்கி தாங்கி படுக்க வச்சுட்டு, "சரி நீ ரெஸ்ட் எடு. ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா நம்ம ஈவினிங்க்கு மேல இந்த தீவுலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு" சொல்லிட்டு, நம்ம எல்லாரும் காட்ட சுத்தி பார்க்க போவோம்ன்னு சொல்லி அவங்க அங்கருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம கேனா தூங்கிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம கில்லர் வந்துடுறான். "ஏய்! எப்படி நீ இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேனாவ கொல்ல போகும்போது, அவங்க மாஸ்க்க கழட்டி பாத்துறாங்க. "நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்கள அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்றுறான். கரெக்ட்டா அங்க நம்ம மெஹக்கு, ரியாவும் திரும்பி வந்து கேமரா எடுக்கலான்னு பார்த்தோம்னா, இவன் டக்குன்னு கட்டிலுக்கு பக்கத்திலே ஒளிஞ்சுக்கிறான். "கேனா, கேனான்னு" கூப்பிட்டு பாக்குறாங்க. இவங்க பதிலே பேசாம இருந்தோனே, "ஏய் பெயின்ல அசந்து தூங்குறான்னு நெனைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு" சொல்லிட்டு இவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்ட்டா காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மரத்த பார்க்குறாங்க. அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கில்லரோட மாஸ்க் அப்படியே படம் வரைஞ்சிருக்கு. அத பார்த்த உடனே நம்ம மெஹக்கு கத்தி குமிச்சுட்டு, "அந்த கில்லர் இங்க வந்துட்டான். நம்மள கொல்லாம விடமாட்டான். எப்படியாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போணும்னு" சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு இங்க வராங்க. இங்க வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு கேனாவ காணோம். அங்க நம்மளுக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதியிருக்கு. "என்னால பெயின் தாங்க முடியல. அதனால நான் ட்ரீட்மென்ட்க்கு போயிருக்கேன். நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மெஹக்கு பயந்து போய் கத்துனதுனால, "நீ ரூம்ல ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பீச்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ள கில்லர் இருக்கத இவங்க பார்த்துடுறாங்க. அலறி அடிச்சுட்டு நம்ம மெஹக் அங்கருந்து தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு ஓடியாந்தோம்னா, கரெக்ட்டா ரஜத்தோட ரூமுக்கு வந்துடுறாங்க. "ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி கத்துறன்னு" சொல்லிட்டு மெஹக்ட்ட கேட்டோம்னா, அந்த கில்லர் என் ரூம்ல இருந்தானா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிலாக்ஸா உட்காருன்னு" சொல்லிட்டு அவர் ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு, அந்த கில்லர் எங்கள எல்லாம் மீறி உன்னைய தொட்டுருவானான்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கில்லர் அப்படியே ரஜத்த ஜன்னல் வழியா புடிச்சு இழுத்து, அப்படியே கர கர கரன்னு கழுத்த அறுத்து போட்டுறான். ரத்த வெள்ளத்துல ரஜத் இருக்கத பார்த்தோன்னே இவங்க மிரண்டு அடிச்சு அங்கருந்து ஓடுறாங்க. இவங்க நேரா கடற்கரையில பீச் கிட்டக்க ஓடுனோம்னா, அங்க நம்ம சுராஜ், ராக்கி வந்துட்டு, "என்னாச்சு? என்னாச்சுன்னு" சொன்னா, இப்படி நம்மளுக்கு கழுத்தறுத்து போட்டான்னு, நேரா தேடிட்டு ஓடியாந்தோம்னா, அங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு டெட் பாடிய காணோம். இப்ப நம்ம நிக்கிலையும், ரியாவும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பீச்ல கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கில் லவ்வ ப்ரொபோஸ் பண்றாரு. ப்ரொபோஸ் பண்ணும்போது பீச்ல படுத்திருந்தோம்னா, "ஏய் கை அழுத்துதுடி, கைய எடுன்னு" சொன்னா, "என் 2 கையுமே இங்க தான் இருக்குன்னு" ரியா சொன்னா, "என்னது ஒரு 2 கை இங்க இருக்கான்னா?" பயந்து போய் நம்ம நிக்கில் எந்திரிச்சா, அங்க நம்மளுக்கு கேனாவோட டெட் பாடி இருக்கு. இவர் மிரண்டு போய் கத்துறாரு. இவர் கத்துற சவுண்ட் கேட்டு இவங்க 3 பேரும் மறுபடியும் இங்க வந்து பார்த்தோம்னா, இங்க டெட் பாடிய பார்த்தோனே மிரண்டு போயிடுறாங்க. நம்ம யாருமே உள்ளுக்குள்ள போ வேணாம். எல்லாரும் ஒரே இடத்துல இங்க பீச் ஓரமாவே உட்கார்ந்திருப்போம்னு உட்கார்ந்திருக்காங்க.
நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. நம்ம வந்து அந்த போட் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள போயிருவோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா போட் எடுத்துட்டு போலாம்னா கரெக்ட்டா ஈவினிங் ஆயிருச்சு. இங்க இருந்து வழி தெரியாம போட் எடுத்துட்டு போகும்போது நடுவுல ஏதாவது கில்லர்ட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால விடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு நம்ம சுராஜ் சொல்றாரு. இவங்க எல்லாரும் நைட்டு பீச்லயே தூங்கிடுறாங்க. விடிஞ்சு எந்திரிச்சுட்டு கரெக்ட்டா கிளம்பலான்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க போட்டையும் காணோம், போட்மேனையும் காணோம். நம்ம ராக்கி டென்ஷன் ஆயி கத்துறாரு. நான் தான் முதலே சொன்னேன்ல நைட்டே போயிடலான்ட்டு. இப்ப நீ தான்டா நைட்டு போ வேணாம்ன. இப்ப போட்டே இல்லடா. எப்புட்றா தப்பிச்சு போறதுன்னா, அப்படி பார்த்தா இந்த தீவுக்கு வர சொன்னதே நீ தான்டா. எனக்கு என்னமோ உன் மேல தான்டா சந்தேகமா இருக்குன்னு 2 பேரும் சண்டை போடுறாய்ங்க. உங்க சண்டைய நிப்பாட்டுங்க. இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க மரங்கள்லாம் எடுத்து கயறால கட்டி அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு பரிசல் மாரி ரெடி பண்ணி போறாங்க. ஆனா, இவங்க போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த கயறு அறுந்து போய் எல்லாரும் மொத்தமா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. நம்ம மெஹக்க, ராக்கியும் இவனும் சேர்ந்து காப்பாத்தணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ரியாவ கில்லர் கழுத்த அறுத்து கொன்றுறான். அப்படியே ரத்தம் நம்மளுக்கு பீச்சிக்கிட்டு கடல் ஃபுல்லா ஆகுது. அத பார்த்துட்டு மிரண்டு போய் 50 பேர் அங்கருந்து தப்பிச்சு போறாய்ங்க. இப்ப நம்மளுக்கு கரைக்கு வந்திருக்குது நம்ம மெஹக்கு, ராக்கி, சுராஜ் அதோட நம்ம ரியாவோட லவ்வரு நிக்கிலு. நிக்கில் கதறி அழுகுறாரு. இன்னைக்கு தான்டா நான் லவ் ப்ரொபோஸ் பண்ணேன். எங்க வாழ்க்கை நல்லா ஆரம்பிக்கிற நேரத்துல இப்படி கொன்னுட்டியானே பாவி! அவன நான் உயிரோட விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மறுபடியும் அந்த டென்ட் இருக்க காட்டுக்குள்ள ஓடுறாரு. டேய் போகாத போகாதன்னு கத்திட்டு இருந்தா, அவர் உள்ள ஓடிட்டாரு. போய் கொஞ்ச நேரத்துல வரவே இல்லைன்னு சொல்லி சொன்னோனே, நம்ம சுராஜ் நான் போய் பார்க்குறேன்னு சொன்னோம்னா, இல்ல இல்ல நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ராக்கி உள்ள போறாரு. உள்ள போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஆன்னு சொல்லி அவர் கத்துற சவுண்ட் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் சட்டை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. நம்மளுக்கு அந்த கில்லரு நிக்கில கழுத்த அறுத்து கட்டி தொங்க விட்டுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம சுராஜ் ராக்கி அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, அங்க கரெக்டா நம்ம சமதங்களும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. கோவா ஃபுல்லா தேடி இறந்தவங்க இவங்க இங்க தான் போயிருக்காங்கன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்தா, நம்மளுக்கு மறுபடியும் அங்க டென்ட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்க யாருமே இல்லைன்னோனே, சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க நம்ம தங்குவோம். அந்த கில்லர் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுக்கு விடிஞ்சதும் சிட்டிக்குள்ள கிளம்பிருவோம். நம்ம சமத் சொல்றாரு, நான் விடிய விடிய மெஹக்க பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு மெஹக்குக்கு காவலா சமத் வாசல்லே நிக்கிறாரு. கரெக்ட்டா விடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கி வந்து எழுப்புறாரு. மெஹக், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு அவரு தன்னோட காதலை மெஹக்கிட்ட சொல்றாரு. அவனை உயிருக்கு உயிராக விரும்புகிறேன் மெஹக், தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, என்னோட காதல் இப்பயே உன்ட்ட சொல்லலைன்னா சொல்லாமே நான் செத்துருவேன் போலன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இவங்க கடுப்பாயி நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், நீ இப்போ வந்து லவ் சொல்லிட்டு இருக்க, எனக்கு சுராஜை தான் விரும்புறேங்கிறது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கோவமா தள்ளி விட்டுட்டு நம்ம ராக்கியை அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு ஓடணும்னா கரெக்டாக தடுமாறி விட்டு விழுகுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமதர் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு. இவங்க வேவேமா சுராஜ் சுராஜ்ன்னு சொல்லி கத்திட்டு சுராஜோட ரூமுக்கு போனோம்னா, அங்க நம்ம கில்லரு கரெக்டா இவங்க மேல விழுகிறான். நம்மளுக்கு சுராஜ் பாத்தீங்கன்னா கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டாரு. அந்த மாஸ்க் ஓபன் பண்ணி யாருன்னு பார்த்தோம்னா, உள்ள இருக்கிறது நம்ம இன்ஸ்பெக்டர். கஷ்டப்பட்டு அங்க வந்த ராக்கி ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சு. மெஹக், நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நீ என் கூட வந்துரு, உனக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ராக்கி சொன்னோம்னா, வேணா ராக்கி, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்க, தயவு செய்து இங்க இருந்து போன்னு சொல்லும்போது, சூராஜ் கையில இருந்த கன்னை வச்சுட்டு டப்புன்னு நம்மளுக்கு ராக்கி ஷூட் பண்ணிடுறாரு. இவங்க மிரண்டு போய், சுரபி என்ன சூரஜ் நீ பண்ணியிருக்க, எதுக்கு அவனை சுட்டேன்னு கேட்டோம்னா, நம்ம கில்லரோட சிக்னேச்சரு அப்படிங்கிறாரு. அதை பார்த்தானே இவங்க மிரண்டு போய் அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்னா, இவர் விரட்டி பிடிச்சிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லி தெரியுமா, உங்க அப்பா தான். நீ சொன்னியே உன்னோட வாழ்க்கை நாசமானதுக்கு காரணம் உங்க அப்பான்னு, உங்க அப்பா உன் குடும்பத்தை மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டாரு. நானு எங்க அம்மா அப்பா என் தம்பின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். உங்க அப்பாவை எங்க அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணதுல ஒரு லெவல்ல எங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி இறந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரியிலேருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்தாருனில, அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணதே நான் தான். உன் குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லி நினைச்சேன். அதுக்காக தான் உங்க அக்காவையும் கொன்னேன், உங்க அம்மாவையும் கொன்னேன், இப்ப உன்னையும் கொல்ல போறேன் அப்படின்றாரு. இவங்க தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடுனா, காட்டுக்குள்ள ஓடுறாங்க. வேகமா ஒருத்தன் மேல ஓடி மோதி விழுந்தா, அது வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு கில்லர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் நிற்கிறான். இது யாருன்னு சொல்லி யோசிக்கிறியா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. அது அவன் தான் சொன்னா. அந்த மாஸ்கை கழட்டினா அது நம்ம ரஜத்து. நான் உங்க கூட இருக்கும்போது அவன் கொலை பண்ணுவான், அவன் உங்க கூட இருக்கும்போது நான் கொலை பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு இங்க மேல சந்தேகமே வரலைங்கிறாங்க. கரெக்டா அங்க குண்டடி பட்டதோடய நம்ம ராக்கியும் வராரு.
நம்ம மெகக்க கொல்றதுக்கு முன்னாடி 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடந்தா, ரஜத்த ஒரு வழியா கொன்னுட்டா, அடுத்து நம்மளுக்கு கன்ன வச்சு நம்ம சுராஜையுமே போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு வழியா மீதி உயிரோட இருக்குது நம்ம மெகக்கும், நம்ம ராக்கியும் மட்டும்தான். அப்படியே போட்ல போகும்போது கண்ணு கலங்கி அழுதுட்டே நம்ம மெகக்கு ராக்கிய கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நண்பா, இந்த படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம் ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம் தமிழ்லேயே ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் சொல்றேன். அதை வச்சாவது கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. அழகிய சுரா அழகிய சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். முடிஞ்சா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.